வணக்கம் மகர ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் 2026க்கான மாத பலன் வாங்க பார்த்துருவோம். தனஸ்தானத்தில் 5 கிரக வெற்றி. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை, அதிர்ஷ்டம் ரொம்ப நிச்சயம். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த பிப்ரவரி மாத கிரக பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் இருந்தாங்க 5 கிரகம், இப்போ கும்ப ராசிக்கு மூவ் ஆகிட்டாங்க. கும்ப ராசி உங்களுக்கு 2ஆம் இடம், தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இல்லையா. உங்களோட 7.5 சனி முழுசாக நீங்கி 2ஆம் இடம் இப்போ தாங்க பலப்பெறுது. இப்போ தான் நல்ல கிரகங்கள் கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி. இது ரொம்ப ரேராக தான் ஜாதகத்தில் வரும். இது ஒரு பொது பலனாக இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடம் 5 கிரகம் வர்றதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. அது உங்களுக்கே தெரியும். ராகு பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு 2ல் இருக்கார். இப்போ சுக்கிரன், எல்லா சுகங்களுக்கும் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி அங்கே வந்துடுவாருங்க. 3ஆம் தேதி மெர்க்குரி, புதன், புத்திக்காரகனான புதன் அங்கே போயிடுவார். அப்புறமா சூரியன், ஒரு ஆளுமை சக்தி, ஒரு மனுஷனுக்கு ஆத்மகாரகனான சூரியன் பலமாக இருக்கணும். அவரும் உங்களோட வாக்குஸ்தானம், தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் 13ஆம் தேதி போயிடுறாரு. அப்புறம் மார்ஸ் இந்த மாத கடைசியில் செவ்வாய் பகவான் ஒரு 25ஆம் தேதி போல் அங்கே வந்துடுவாருங்க. மொத்தம் 5 கிரக கூட்டணி தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில். இதில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நிச்சயம் என்றதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பலனை ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாருக்கும், சரிங்களா. இந்த கூட்டணி சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 5 கூட்டணி தனஸ்தானத்தில் இருக்கிறது ரேர் காம்பினேஷன் இல்லையா. ஒரு பிரம்மாண்டமான குபேர யோகம் சொல்லுவோம். ஜோதிடத்தில் இதுக்கு ஒரு பிரம்மாண்டமான குபேர யோகம் பேர். இந்த கிரக கூட்டணியால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் நல்லா இருந்தீங்க இல்லையா. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஏன்னா 7.5 சனியில் நீங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப நல்லா தெரியும். அது விலகி இப்போ கொஞ்சம் பெருமூச்சு விட்ருக்கீங்க இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேண்டிய நேரம். ஆனால் 2ஆம் இடம் என்ற வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணி நடக்கும்போது நம்ம சில விஷயங்கள், பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. அதை எப்படி கையாளணுன்ற விஷயத்தை இப்போ நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்துருவோம். எல்லாருக்கும் பார்த்துருவோம். பிஸ்னஸ்மேன், ஒர்க் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்கும் பார்த்துருவோம். மாணவர்களுக்கும் சேர்த்தே பார்த்துடலாம். வாங்க ராசிக்குள்ளே போயிடுவோம். மகர ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்போடு இருப்பீங்க, ஒரு தைரியத்தோடு இருப்பீங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சே தீரணுன்ற ஒரு போராட்ட குணம் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றியை அடையிறதுக்கான இப்போ நேரம் வந்துச்சுங்க. இந்த நேரத்தை தயவு செய்து சரியாக யூஸ் பண்ணிங்க. உங்கள் ஜாதகத்துலேயும் நல்ல அமைப்பு இருந்தால் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கையில் கிடைக்கும். இப்போ எடுக்கிற போகிற காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்களாக இருந்தால் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. சரி, உங்களுக்கு தைரியம் இருக்காமான்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதனே 3ஆம் இடமான தைரிய வீரிய பராகம ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு தைரியம் இப்போ இருக்கும். இதை பயன்படுத்தி தன குடும்பஸ்தானத்தில் இருக்க இந்த 5 கிரகம் கொடுக்க போகிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள், உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குங்க. இப்போது இவ்வளோ நாள் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட சுக்கிரன் வந்துடுறாரு இல்லையா. அதனால் தனத்தில் எல்லா விஷயமான குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்க முடியும் உங்களால். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. அதே மாதிரி உங்கள் பேச்சில் ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் இல்லையா. சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை கிரகம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையும், உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கும் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே. ஆனால் அதே டைமில் ராகு பகவான் அங்கே இருக்கார் இல்லையா. அப்போ செவ்வாய் சேரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கொஞ்சம் நமக்கு கான்ஃபிடென்ட் நிறைய இருக்கும். அப்போது அந்த நம்ம பேசும்போது நீங்கள் கரெக்டாக தான் பேசுவீங்க. மகர ராசிக்காரங்க எப்போவுமே நம்ம நேயர்கள் அவங்களோட தன்மையோடு தான் பேசுவாங்க. பட் இருந்தாலும் இந்த 2 கிரகங்கள் ராகு செவ்வாய் சேரும்போது அது 25ஆம் தேதி தான். அந்த டைமில் கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும் பேசும்போது. ஏன்னா ஏதாவது ஈகோ கிளாஷ் ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அந்த பேச்சால் யாரும் தடுக்க முடியாதுங்க. அது காலத்தோட கட்டாயம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் பிடிவாத குணம் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. மேலாக இருந்தால் ஃபீமேல், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான விஷயம். இதில் ஒரு தப்பு கிடையாது. சூரியன் ஆளுமை கிரகம் இருக்கா, அப்போ வந்து அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அதை பிடிவாதம்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம நேயர்கள் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அலுவலகத்தில் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு போகணும். இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்டு இன்னும் அதிகமாக கிடைக்குன்றதுல சந்தேகமே இல்லைங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பேச்சில் இருக்கிற ஒரு தனி மதிப்பு வந்து இப்போ வெளிப்படும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா, அந்த இது வந்து உங்களுக்கு நல்லாவே வெளியே தெரியும். உங்களுக்கே தெரியும், உங்கள் பேச்சு பேசுனீங்கன்னா திருப்பி யாராலும் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும். சில டைம் நம்ம இந்த மாதிரி பேசும்போது நம்ம மேலதிகாரிங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நியாயமாக பேசிகிட்டு இருந்தால் கூட, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு கஸ்டமரோ இல்லை உங்கள் சுப்பீரியரோ என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன பண்ணீங்கன்னா, ஒரு செல்ஃப் செக் பண்ணிங்க. நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இதை தான் பேச போகிறோம் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணிவிட்டு பேசுங்க. ஆனால் உங்கள் பேச்சால் வெற்றி கிடைக்கும், அதனால் பேசாமல் இருந்துடாதீங்க, பேசணும். கொஞ்சம் அந்த ஈகோ கிளாஷ் ஆகாமல் பார்த்துங்க. இது முக்கியம். இதுக்கான பரிகாரங்கள் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குங்க. கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 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 மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக்கில் பேசி நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் இப்போ பிடிக்கலாம். பேச்சு ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, அதனால் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். தரகு ஏஜென்சி, இது மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வந்து கடை வச்சுருக்கவங்க, பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கவங்க, பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சரி, வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வேலை செய்கிறவங்களுக்கும் பிரமாதமாக இருக்கும். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. உங்களுக்கான இவ்வளோ நாள் மறுக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் ப்ரமோஷன்ஸோ இல்லை சேலரி இன்க்ரீஸோ அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே பேசி உங்களுக்கு தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒரே விஷயம் வந்து நம்ம பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கும். இப்போ எல்லா கிரக சேர்க்கையும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்தாச்சுங்க. தனம், குடும்பம், வாக்கு, இது தானங்க முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. இது நமக்கு கிடைக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸில் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதுக்கு பல வருஷங்கள் பெனிஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு பொது பலன். நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா இன்னும் 100% சொல்லிடலாங்க. ஆனால் டெஃபினட்டாக கோச்சார பலன் வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க காத்துட்ருக்கு. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, உமன்ஸ், வேலைக்கு போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான மாதங்க இது. குடும்பத்தில் நீண்ட நாளாக வந்து பணத்தட்டுப்பாடு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சிட்டு உங்கள் சேமிப்பு உயருங்க. கணவரிடம் பேசும்போது, மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் உங்கள் குரலில் ஒரு கனிவு இருக்கட்டுங்க, வேறு ஒன்றும் வேண்டாங்க. அது வெளியே இருக்கவங்க பேசும்போது எப்படி சொல்லணும், அதே தான் வீட்லேயும் கொஞ்சம் கனிவோடு பேசுங்க. ஏன்னா சூரியன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேச வைப்பார். நம்ம பேச மாட்டோம். நம்ம மகர ராசிக்காரங்களாம் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுவீங்க, கரெக்டாக தான் பேசுவீங்க, உண்மையாக தான் பேசுவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கனிவு அப்படி போட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதம். அதாவது தங்கம், வீடு வாங்கிறது, சிறு சேமிப்பு உயரும். அப்புறமா வந்து பல நாளாக சில விஷயங்கள் நினச்சிருப்பீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. எப்போவுமே கடவுள் நமக்கு காட்டுவார், நம்ம தான் அதை எடுத்து சாப்பிட்ணும். அப்படின்னும்போது இப்போ கிரக அமைப்புகள் எல்லாம் வந்தாச்சு. நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாக இப்போ ஒரு கட்டத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், முயற்சியை அதிகப்படுத்தி பண்ணும்போது நமக்கு எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. இப்போ நம்ம சொல்லிட்டோம், நம்ம மகர ராசி நேயர்களுக்கு இந்த 5 கிரக கூட்டணியில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பேச்சில் நிதானம் தேவை. இதுக்கு பரிகாரமும் இருக்குது, எண்டில் சொல்கிறேன் நான். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பாங்கங்க. இந்த டைமில் வந்து பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் சில டைம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. அது மட்டும் கொஞ்சம் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். படிப்பில் கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுவும் முக்கியம். ஏன்னா 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துலையும் கிரகங்கள் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. எக்ஸாம்லாம் வரப்போகுது, தொடர்ந்து நல்லா படிங்க, எழுதி பாருங்கள், சரிங்களா? இன்னொரு விஷயத்துக்கு டைரெக்டாக போய்டும். எல்லா மாதமும் வந்து சந்திராஷ்டமன்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா, அது வந்து வரும். அதை பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. அதுக்கான பரிகாரங்கள்லாம் நான் சொல்கிறேன்.
சரிங்களா? இப்போ சந்திராஷ்டமம் பார்த்துருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிப்ரவரி மாதம் 3, 4, 5 இந்த டைமில் தாங்க நமக்கு வந்து சந்திராஷ்டமம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 48 மணி நேரத்தில் மட்டும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடாதீங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்னா அதை வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு செய்யுங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் போடுறீங்க, இந்த 3 நாளில் தான். பயப்படாதீங்க. அன்றைக்கே போடணுன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட வைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரும். அதுக்கு தானே ஜோதிடம் இருக்குது. ஜோதிடம்ன்றது பயம் காட்டுறாங்களா? அப்படி கிடையாது. நம்ம எப்படி கையாளணுன்றது சொல்கிறதுக்காக தான் ஜோதிஷம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பிரம்ம ரகசியம் சொல்லுவோம். அதை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நம்ம வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்திக்கணுமே தவிர அதை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த 48 நாள் சந்திராஷ்டமம் அன்றைக்கி எதை பண்ணிங்கனாலும் 1க்கு 2 தடவை படித்து பார்த்து பண்ணுங்கள். புதுசாக யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அன்றைக்கி முடிந்தால் தவிர்த்துடுங்க. அதுக்கு அடுத்த நாள் பண்ணுங்கள். எப்போவும் போடுற அக்ரிமெண்ட்னா 2க்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவசரப்படாதீங்க. அன்றைக்கி எல்லாத்துமே வந்து கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பரிகாரம் என்னென்னா, சந்திராஷ்டமத்துக்கு தயவு செஞ்சு அந்த 48 நாள் வந்து கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் தூங்கிடுங்க, சாப்பிடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். தூக்கம் முடியலன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிட்டே தூங்குங்க. சந்திராஷ்டமெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. மகர ராசி மக்களுக்கு வந்து மனதைரியம் ரொம்ப அதிகம். 7.5 சனியில் நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது, பார்க்காத பிரச்சனை கிடையாது. இனிமேல் அது மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. தைரியமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு இந்த டைமில் வந்து இன்னும் செல்வ பலம், வாக்கு பலம், குடும்ப நிம்மதிக்கு வந்து நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. அதை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமையில் இல்லை சனிக்கிழமையில் பண்ணுங்கள். ராசிநாதனுக்கு வந்து எள் விளக்கு போடுங்க. எப்போ கோவிலுக்கு போனீங்கனாலும், நவகிரக கோவிலுக்கு போனீங்கன்னா ராசிநாதனை பலப்படுத்துறதுக்கு அதை நீங்கள் செய்கிறதுல தப்பு கிடையாது. 7.5 சனி முடிஞ்சிட்டு இருந்தாலும். இப்போ வந்து ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேங்க. இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பரிகாரனை வந்து பார்த்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த மாத பலனையும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டில் ஏலக்காய் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. அதில் ஒரு சூட்சமம் அடங்கியிருக்கு. அதை எடுத்துங்க. பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் அதை எடுத்துங்க. இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பீரோவில் எங்கே பணமோ நகையோ காசோ புழங்குறீங்களோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும்ன்றது வந்து ஒரு ஐதீக உண்மை. இது வந்து ஜோதிடத்தில் சொல்லியிருக்க ஒரு உண்மையான விஷயம். பச்சை கற்பூரம் ஒரு 3 ஏலக்காய் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருங்க. இது நல்ல கமகமப்பாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது. இதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல, எங்கே பணத்தை வச்சு புழங்குவீங்களோ அந்த இடம், வாலெட்டில் வச்சுக்கிறது சில பேர் வச்சுப்பாங்க, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து வெல்த்தை வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு விஷயம். நம்ம முன்னோர்கள் மகரிஷிகள் நம்மளுக்கு சொல்லிட்டு போன ஒரு சூட்சம விதிகள். இதை பயன்படுத்தி இதில் நம்பிக்கை வச்சு நீங்களும் வந்து வாழ்க்கையில் இந்த நல்ல நேரத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தி நன்மை அடையணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. வாழ்க வளமுடன். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். நன்றி, வணக்கம்.